அதிமுக நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல வந்து பாஜக 2வது இடத்துக்கு வந்து அப்ப வந்து அதிமுக வந்து அந்த இடத்தை இழந்ததுக்கு காரணம், அந்த 2வது இடத்தை இழந்ததுக்கு காரணம் பாஜக வளர்ச்சியா இல்ல அதிமுக தவறான முடிவு? பாஜக வளர்ச்சி அதிமுக தவறான ரெண்டும் தான். கூட்டணி வைக்காத அவங்க தவறான முடிவு. பாஜக வளர்ந்துட்டு இருக்க நான் படிச்சு சொன்னேன். பாஜக புலிப்பாய்ச்சல் இருக்குங்கிற வார்த்தையை நான் 100 இடத்துல பயன்படுத்திருக்கேன். இந்த தேர்தலில் 13 இடத்துல உங்களை முந்திட்டாங்க. அடுத்த தேர்தலில் 50 இடத்துல முந்திட்டாங்கன்னு அதாவது 50%. உங்களுக்கு எனக்கு என்னங்க வித்தியாசம்? நீங்க 70 மார்க் வாங்கிருக்கீங்க, நான் 30 மார்க் வாங்கியிருக்கேன். அடுத்த முறை நான் 51 வாங்கிட்டா நீங்க 49 தானே? 20 கூடனா போனா 30 வந்தவன் ஒரு 21 அடிச்சு வச்சுங்க. நீங்க 49 நான் 51, யார் பெரிய கட்சி? இவ்வளவுதான் பாயிண்ட். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அரவணைச்சு கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்ல வேண்டாம்னு யாருக்கு 2 பேருக்கு நட்டம். ஆனா அவங்களுக்கு என்ன இப்ப நட்டம் இல்ல. நாம் தமிழர் நம்ம தோத்த கட்சி சொல்றோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அவங்க ஏற்கனவே ஜெயிக்கலையே. ஜெயிச்சவர் தோத்தாதாங்க தோத்த கட்சி. ஏற்கனவே ஜெயிக்காரு, எப்பயுமே ஜெயிக்காரு, எப்படி தோத்த கட்சி? அவருடைய ஓட்டு கூடிட்டே இருக்கு. அதே தானே பிஜேபிக்கு. பிஜேபிக்கு என்னைக்கு 15 எம்பி இருந்தாங்க? தமிழ்நாட்டில் 15 எம்பி இருந்தாங்க. அண்ணாமலை வந்த அப்புறம் பூரா போச்சு. என்னைக்கு அவங்க 15 எம்பி இருந்தாங்க? அது 15 நின்னதே கிடையாது. இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் 23 நிக்கிறாங்க. 23 நின்னாங்க, 13 வந்து அவங்க பின்னாடி வச்சுட்டாங்க ஏடிஎம்கே. வாட் a magic. இதுதான் வெற்றி. கோயம்புத்தூர் உங்க தொகுதி இல்லையா? தென் சென்னை உங்க தொகுதி இல்லையா? அங்கெல்லாம் ஏடிஎம்கே பேசி இல்லாதமா. கன்னியாகுமரியில நீங்க 4வது இடம். நாம் தமிழர் உங்களை முந்திருச்சு. நான் அதை பேசாம விட்டுறேன். கன்னியாகுமரி வந்து அது வந்து திருவனந்தபுரம் மாதிரி யோசிப்பாங்க, கேரளா மாதிரி யோசிப்பாங்க. சார் வேற வச்சுட்டு போங்க. நான் தென் சென்னையில எப்படி 3வது இடம் போவீங்க? கோயம்புத்தூர்ல எப்படி 3வது இடம் போவீங்க? உங்க ஓட்டு பேசி என்னாச்சு? உங்க ஓட்டு பூரா பிஜேபிக்கு போயிருச்சு.